Good evening, sir. ஆடி பேருக்கு இன்னைக்கு மீட்டிங் வச்சோம் அப்படின்னாக்க யார் வருவாங்களா இல்லை நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை மேடம், யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க எல்லாருமே நீ கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்பிக்கை அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்களோ நிச்சயமா சொல்றேன், நீங்க எல்லாருமே எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்களா உறுதியா வருவீங்க. நான் இந்த உலகத்துக்குள்ள 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு நம்மளோட மண்ணு, 2வது ஒரு தாயின் கருவறை. இது 2மே கெட்டு போச்சு அப்படின்னா டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய வம்சம் எல்லாமே நோயான வம்சம் தான் வரும். ஒரு மண்ணு சரியில்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விதைகள் இங்க இருந்து நல்ல தரமான விதைகளை நீங்க எடுக்கவே முடியாது. இது 2மே கெட்டுச்சு அப்படின்னாக்க இம்மீடியட்டா பாத்தீங்கன்னாக்க தேன் பூச்சியும் அழிஞ்சிரும், மனித இனமும் அழிஞ்சிரும். இன்னும் பல ஆயிரம் தலைமுறைகள் இங்க உயிர் வாழ வேண்டிய கூடிய மனிதன் நாளைக்கு பிறந்த குழந்தை அப்படி நேர ஹாஸ்பிட்டல்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்க வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க உருவாயிட்டு இருக்குது இப்பவே. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டோம் அப்படின்னா இன்னும் படுமோசமா போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் போலீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமேல வேற எந்த தேவையில்லாத விஷயமும் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக முதல் முறையா பாத்தீங்கன்னாக்க ரொம்ப தொலாவி எடுத்து இந்த பிசினஸ் இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும். இதுல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னோட உடம்பை சரி பண்ணிக்கிட்டாங்க, தன்னோட வருமான வாய்ப்பை சரி பண்ணிக்கிட்டாங்க. ஏரோப்ளான் அண்ணாந்து பார்த்தே வாழ்க்கையை முடிச்சிருவோமோன்னு இருந்த நாட்கள்ல இன்னைக்கு அதில் ஏறி வெளிநாடுகள்ல போயிட்டு இன்னைக்கு அற்புதமா ஒரு சுற்றுப்பயணமும் போயிட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அத்தனை விஷயமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னாக்க மைலஸ்டல் நிறுவனம் மட்டும்தான் நினைச்சு பார்க்க முடியும். காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு நம்ம இந்த வியாபாரம் செய்ய வேண்டிய அமைப்புல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க ட்ரெண்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி டெலிபோன் பூத்துல ₹1 காயின் போட்டு பேசின அந்த பூத் எங்கேயுமே இல்லாம போச்சோ அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் பங்க் எல்லாம் இங்க இல்லாம போகும், ஏடிஎம் சென்டர் எல்லாம் இல்லாம போகும், பேங்க்ல கூட யாருக்குமே பாத்தீங்கன்னா வேலை இல்லாம போகும். இன்னைக்கு உங்களோட செல்போன்லயே பாதி பேங்க் ஒர்க் முடிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், கார், ஸ்கூட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா வந்தாச்சு. கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இங்க மாறப்போகுது உலகம். இதுல பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் எந்த ஒரு வேலையுமே இல்லாம வீட்லயே சார்ஜ் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கும் அடுத்ததா மறுபடியும் பாத்தீங்கன்னா சோலார்லயே கார் ஓடுற மாதிரி அதுவும் கூடிய விரைவில் வந்துடும். அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் கூட இங்க வேலை இல்லாம போயிடும். இன்னைக்கு பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து வித்தின் செகண்ட்ல மாத்தோம். இதே 6 வருடங்களுக்கு முன்னாடி ₹1000 நீங்க இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போடுறதுன்னா அரை நாள் லீவ் போட்டு பேங்க்ல போய் லைன்ல நின்று 3 மணி நேரம் லைன்ல நின்று தான் பணத்தை மாற்ற முடியும். இபிக்கு கரன்சில 2 மாசம் ஒரு கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னாக்க அன்னைக்கு லீவ் போட்டுட்டு தான் போய் லைன்ல நின்று கரண்ட் பில் கட்டின காலங்கள்லாம் விட்டு இன்னைக்கு எல்லாமே வித்தின் செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு டெக்னாலஜில மாத்திரம். பட் மாத்தினாலும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து பண வரவை நம்ம பெருசா ஏற்படுத்திருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க வரவு இன்னைக்கு கம்மியாயிடுச்சு, செலவுகள் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. செலவுகள் பல வழி, வருமானம் ஒரே வழி. அந்த ஒரு வழியும் பாத்தீங்கன்னாக்க நிரந்தரம் இல்லாத வழி. அப்ப நிறைய பேருக்கு எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. பட் எதையாவது ஒண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? வேலைக்கும் போகணும், பார்ட் டைமா பிசினஸ் பண்ணணும். பார்ட் டைமா பண்ற பிசினஸ்ல மெயின் பிசினஸ்ல இருக்கக்கூடிய வருமானத்தோட அதிகமா வரணும் இல்லையா? அப்ப இந்த பிசினஸ் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய புதையல் மாதிரி. வெளியில நீங்க எந்த ஒரு தொழிலையும் இன்னைக்கு பெருசா சம்பாதிச்சு நீங்க லைஃப்ல செட்டில் ஆகவே முடியாது. இந்த பிசினஸே ஒரு காலத்துல நிரந்தரமான ஒரு நல்ல லீகலான நிறுவனம் இல்லாம நிறைய இங்க கஷ்டப்பட்டாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னாக்க நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் லீகலா இந்த பிசினஸ் பண்றது அப்படின்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி இருந்ததுனால நம்ம யாருக்கும் வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட இங்க எல்லாமே நிம்மதியா கோடீஸ்வரர்களா உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் ஏற்படுத்த மிகப்பெரிய தமிழ்நாட்டு நிறுவனம் இன்னைக்கு எம்ஐ லைஃப்ஸ்டைல் நிறுவனம் மட்டும்தான் இன்னைக்கு அழைத்து சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம நிறுவனத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரர்கள் ஒருத்தர் 2 பேர் கிடையாது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 வருடத்துக்குள்ளார 4500 பேரை கோடீஸ்வரனா மாத்திர மிகப்பெரிய நிறுவனம். அதே மாதிரி இன்னைக்கு கம்பெனியோட மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவுக்குள்ள ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் இல்லைங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு 600 இடங்களுக்கு மேல மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட 12 வருடமா நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு மேல கம்பெனிக்குள்ளார இன்னைக்குள்ளார ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா உயரமா நல்லா கட்டிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு தெரியுமா? எதிர்காலத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்டையும் கஸ்டமரா மாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸோட உயரம் அதிகமா போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க தெருவுல எல்லாம் முதல்ல ஒரு டாக்டர் இருக்கிறதே பெருசு. இன்னைக்கு எந்தெந்த ஷாப் ஓப்பன்ல ஃப்ரீயா கிடக்குதோ அதுல எல்லாம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கிளினிக் வந்துடும். பட் என்னோட ஒரு தாட் என்னன்னா, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னா நீங்க கட்டுங்க, உள்ளார அட்மிட் பண்றதுக்கு எந்த நோயாளியும் வரமாட்டான், எல்லாத்தையும் இங்க நாங்களே இந்த ப்ராடக்ட்ல சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற பெரிய படிப்பே இல்லாம ஒரு சாதாரணமா நீங்களும் நானும் டாக்டர் ஆகலாம் அப்படின்னா அது சத்தியமா மைலஸ்டைல்ல மட்டும்தான் இங்க முடியும். நீங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷம் நீங்க படிக்கணும், கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஹெச்ல நீங்க டாக்டரா போனீங்கன்னாக்க ஒரு 1.25 லட்சம் நீங்க வாங்கலாம். ஆனா இங்க மைலஸ்டைல்ல 4வது படிச்சுட்டு பாருங்க, லைன்ல உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு வாரம் 1 லட்சம் ரூபாய் நீங்க டாக்டரோட 10 மடங்கு கூடுதலா சம்பாதிக்கிறாங்கன்னாக்க கண்டிப்பா நம்ம லீடர். அவங்கள பத்தி எல்லாம் சொல்லித்தான் ஆகணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னாக்க ஒரு வீடு, கார் எல்லாமே ஒரு ஷார்ட் டைம்ல வாங்கினவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸும் இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்காக தான் இங்க எல்லாமே சுத்தி இன்னைக்கு கருப்பு போட்டு உட்காந்துருக்காங்க. உலகத்துக்குள்ளார நம்பிக்கைக்கு அடையாளமா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தப்போ இந்த கோட் போட்டு இவங்களை மேல ஏற்றி உங்களை எல்லாம் சம்பாதிக்க வைக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் சாதாரண மனிதர்கள் இல்லை, இங்க மிகப்பெரிய அளவு சாதனை பண்ணவங்களை தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னோட லீடர்ஸ் இங்க நான் இல்லைன்னாலும் ஒரு ஆலமரத்தோட வேறு மாதிரி சுத்தி நின்று உங்களை மிகப்பெரிய அளவு காப்பாற்றுவாங்க. உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் ஒரே ஒரு தாண்டி வெளியில கொண்டுட்டு வாங்க. வாழ்க்கையில நிறைய பேர் அவங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு அடுத்தவங்களை கை காமிச்சிட்டு தான் போறாங்களே ஒழிய நான் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன், என்னால முடியுங்கிற 3 வார்த்தைக்கு நீங்க சொந்தக்காரர்களா இருந்தா சத்தியமா அடுத்த வருஷம் அங்க உட்கார்ந்துருக்க நீங்க இங்க சீலிங் அடிச்சா நிச்சயமா யானைக்கு பலம் தும்பிக்கை, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கூட குறையாம உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வெளியில நீங்க எப்போ ஏமாறுவீங்க, காலை பிடிச்சி இழுத்து விடலான்னு ஒரு கும்பல் ரெடியா இருந்துகிட்டே இருக்கு. ஆனா மைலஸ்டைல் லீடர்ஸ் நீங்க எப்போ உள்ள வந்தீங்கன்னாலும் கையை பிடிச்சி மேல இழுத்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட 1 பைசா கூட கம்பெனிக்கோ லீடர்ஸுக்கோ தேவையில்லை. ஒரு தாட்டி நீங்க வெளியில வாங்கக்கூடிய பொருளை பிராண்டையும் கடையும் மாத்தி இங்க வாங்கிட்டு பிசினஸ்ல ஐடி ஃப்ரீயா லாகின் பண்ணி கம்பெனி கொடுக்குது. இந்த பிசினஸ்ல ஐடி லாகின் பண்ணதுக்கு அப்புறமேல உங்களுக்கு கீழே நடக்கிற வியாபாரத்துக்கு வாரம் ஒரு தாட்டி 12% கமிஷன். யார்கிட்டையும் நீங்க கெஞ்சி போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா த்ரோ த ப்ராப்பர் சேனலா நீட்டா டாக்ஸ் பிடிச்சது போக உங்களோட வருமானம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்தந்த வாரம் புதன்கிழமை கரெக்டா வந்து சேரும். வெளியில வேலைக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு போனஸ், மைலஸ்ல சரியா பிசினஸ் பண்ணீங்கன்னாக்க மாசம் ஒரு போனஸ். வெளியில நீங்க வேலை பார்த்தீங்கன்னாக்க மொத்தமே மாசம் ஒரு சம்பளம்னா 12 வருமானம் தான். ஆனா மைலஸ்ல சரியா நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னாக்க வாரம் 4 வருமானம், ஒரு போனஸ் பிளஸ் 5. இதை 12 மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணீங்கன்னாக்க ஒரு 60 வருமானம் வாங்குறப்போ வெளியில 12 வருமானம் வாங்குறப்போ வாழ்க்கையில எந்த சேவிங்ஸ் பண்ண முடியாது. பட் சரியா இங்க ஒரு 60 வருமானம் வாங்குறப்போ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அத்தனை விஷயங்களையும் விளையாட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுனாக்க மைலஸ்டைல் மட்டும்தான். நம்ம நிறுவனத்துல சாதாரணமா இல்லை, 4வது படிச்சவங்க மட்டும் இல்லை, டாக்டர்ஸ், லாயர்ஸ், பெரிய பெரிய துணி கடைகள், பெரிய நகைக்கடை வியாபாரிகள், விவசாய சங்க தலைவர்கள், இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு அறிமுகப்படுத்த தான் போறேன் நான். இப்படியாப்பட்டவங்க எல்லாம் செய்யறாங்கன்னாக்க நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிச்சயமா நீங்க வருத்தப்படுவீங்க. நிறைய பேர் பண்ணாம ஏதாவது அசால்ட்டா இருக்கவங்களாம் நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வியாபாரம் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது.
மிட் நைட்ல திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு பறந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கப்போ ஆம்புலன்ஸ் நான் சத்தத்தை கூட கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டை கேட்காம வீட்டுல போய் நான் ஒரு நாள் கூட படுத்ததே கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வெளியே பின்னாடி துரத்திட்டு வருதுனாக்க ஆம்புலன்ஸ் போது வழிய விடுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும். இவங்களுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கூட போவாங்க. அந்த ஆம்புலன்ஸ் உள்ளார இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டை போட்டு கழுத்துல அறுபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நம்ம அட்மிட் பண்ணலாம் உயிர் போடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல அந்த அம்மாவை போட்டுட்டு பிஞ்சு குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த ஆம்புலன்ஸ்ல பறந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்காக போயிட்டு இருப்பாங்க பாருங்க ரோட்ல. அந்த உள்ளார உட்காந்துட்டு அந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு போறவங்க அந்த உள்ளார இருக்கக்கூடிய நபர் தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். வெளியில இந்த ஆம்புலன்ஸ் பாக்குறவங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஹார்ட்ல பிளாக். கடுகு பொரிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி குழம்பு வைக்க சொன்னா 1/4 லிட்டர் எண்ணெயை ஊத்தி தினம் குழம்பு வச்சோம்னா அப்புறம் ஹார்ட்ல பிளாக் வராம என்ன பண்ணணும்? எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேவிங்ஸ் பண்றது, எந்த ஒரு விஷயமும் பொறுப்பா இன்னைக்கு யாருமே கத்துக் கொடுக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னாக்க சாயந்தரம் ஆச்சுனாக்கா 6 மணிக்கு டிவியை போட்டு ஓபன் பண்ணி உட்காந்தோம்னா நைட்டு 12:30 1 வரையிலும் டிவி ஓடுது. ஒரு டிவியில ஓடக்கூடிய நாடகங்களும் முடிகிறப்போ பாத்தீங்கன்னா கத்தியில குத்துற மாதிரி வருவோம், குத்த மாட்டோம், நாடகம் அன்னையோட முடியும். அடுத்த நாள் குத்துறானா இல்லையா? அந்த நாள் தெரியாம அத்தி பூக்குங்கிற நாடகம் ஒரு காலத்துல ஓடிட்டு இருந்தப்போ ஏதோ சாப்பாடு இங்க வைக்கிறேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னு சொல்லி பார்த்ததாங்க. கடைசியில நானும் நாடகத்துக்கு அடிமையாகிற மாதிரி ஆகி கொடுத்தேங்க. நாடகம் போட்டா சீக்கிரம் வாங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒன்னே போடுவோமா, இங்க ஏகப்பட்ட நாடகம் ஊர்ல ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லாமே வியூவா நாடகம் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த டிவி நாடகம்லாம் இப்ப வேண்டாம். கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சு ஒரு 1000 பேரை கோடீஸ்வரனா மாத்தினதுக்கு அப்புறம் உட்காந்து கார்ல டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க எல்லாருமே தைரியசாலி தான். என்னை விட அழகான நபர்கள் தான், படிச்ச நபர்கள் தான், திறமையான நபர்கள் தான். யாருமே இங்க ஒருத்தர் யாருமே விட்டதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு தாட்டி மைனஸ்ல கரெக்டா போறது, கரெக்டா ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா பிசினஸ் பண்ணீங்கன்னா இது உங்க பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி வரக்கூடிய ஒரு 1000 பேரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான நிறுவனம். உங்க பலம் என்னங்கிறத நீங்க ஜெயிச்சு காமிக்க கூடாது. உங்களை நம்பி வந்தவங்களை 1000 பேரை ஜெயிக்க வச்சு காமிக்கணும்னா நீங்க மாபெரும் மனிதன் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த உலகத்துக்குள்ள ஒரு தாட்டி பெருசா ஜெயிச்சு பொருளாதாரத்துல நீங்களும் உங்களை நம்பி வந்தவங்களை மாத்துங்க. இப்ப நாட்டோட சுதந்திரத்துக்காக நம்ம பாடுபடல, நம்ம நம்பி வந்தவங்களோட பொருளாதார சுதந்திரத்துக்காக நம்ம பாடுபட வேண்டிய முக்கியமான நேரம் இது. நிச்சயமா இப்ப செய்ய வேண்டிய நேரமும் கூட. இந்த மண்ணையும் மனுஷனையும் காப்பாத்துறதுக்கு எந்த நிறுவனமும் வரல. கடவுளே பார்த்துட்டு என்ன இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, விட்டோம்னாக்க நம்ம தயார் பண்ண ஒரு மனித இனமே இங்க அழிஞ்சு போட மாட்டேங்குது, மனிதன் வாழ்க்கையில் இப்படிமா மோசமா நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அற்புதமான ஆயுர்வேத பொருட்களையும் மறுபடியும் அற்புதமான ஒரு இயற்கை விவசாய பொருளையும் நம்மள்கிட்ட கொடுத்து நல்லவங்க மட்டும் இதை பண்ணா கூட நாடு முழுவதும் மறுபடியும் செழிப்பான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருக்காங்க. நிச்சயமா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மாபெரும் இயக்கமா இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய சம்பாதிச்சு நிறைய பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல விவசாயத்தை மறுபடியும் ஏற்படுத்தி ஒரு நோய் நொடி இல்லாத புது உலகத்தை நிச்சயமா படைக்கிறது நம்ம எல்லாருமே ஒன்னா சேரும்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான ஆடி பெருக்கில் ஒரு சபதம் எடுப்போம் சொல்லிட்டு இந்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சபதம் எடுப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல நாள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு ஒரு அரசு கலை கல்லூரியில இருந்து ஒரு சேர்மேன் இன்னைக்கு அங்க ஒரு முக்கியமான பதவியில இருக்காங்க. இன்னைக்கு சேர்மனா அரசு கலைக்கல்லூரியில இருந்து நம்மளோட வியாபாரத்தை எடுத்து இதுலையும் நான் நிச்சயமா பண்ணணும், இந்த நல்ல விஷயங்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் சார். Please welcome sir.